அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மிகவும் ஒரு அருமையான பதிவுங்க. தர்மம் தலைகாக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு எப்படி சந்தோஷம், காதல், கோபம் இருக்கோ அதே போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே, விலங்குகளுக்கும் எமோஷனல் அப்படிங்கிறது உண்டும். அதே போல சில குறிப்பிட்ட உயிரினங்களுக்கு நம்ம உணவை தானமாக வழங்குவதன் மூலம் நமக்கு மிகப்பெரிய பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றாங்க. மனிதர்கள் சில நேரங்கள்ல கூட செய்த நன்றியை மறந்து சுயநலமாக மாறிவிடுவாங்க. ஆனா விலங்குகள் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம செய்த நன்றியை மறக்கவே மறக்காது. நமக்கு நன்றி விசுவாசமாக இருக்கும் என்பதுதான் இயற்கை. அப்படி நீங்க பசுவிற்கும், காகத்திற்கும், நாய்க்கும், குருவிக்கும் இத மாதிரி கூட உணவு, இவங்களுக்கெல்லாம் உணவு அளிக்கிறீங்க அப்படின்னா சாஸ்திரத்துல பலன் சொல்லியிருக்காங்க அப்படின்னும், இயற்கையாகவே இந்த விலங்குகளுக்கு உணவு அளிப்பதன் மூலம் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத பத்தி, இந்த உயிரினங்களுக்கும் உணவை தானமாக வழங்குவதன் மூலம் ஏற்படக்கூடிய சுவாரஸ்யமான பல விஷயங்களை நாம இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல்லை பிரஸ் பண்ணுங்க. நான் கொடுக்கிற ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக நோட்டிபிகேஷனாக வந்துடும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். தினமுமே நீங்க காகத்துக்கு உணவு அளிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது சாஸ்திரத்துல காகம் என்பது நம்முடைய புத்திரர்களின் மறு ஜென்மம், மறு உருவம் அப்படின்னு நான் ஏற்கனவே பல பதிவை கொடுத்திருக்கிறேன். நிறைய சகோதர சகோதரிகள் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. அதை பார்த்த எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷங்க. நம்ம சேனலை பார்க்கும் வியூவர்ஸ் அனைவருக்குமே மிக்க நன்றி. மேலும் காகம் மனிதர்களைப் போலதான் எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடியதுங்க. ஒரு மனிதன் என்னென்ன சாப்பிடுவானோ அதை எல்லாத்தையுமே காகமும் சாப்பிடும். இருந்தாலும் காகத்திற்கு நாம உணவு வைக்கும் போது காலையிலே சுத்தபத்தமாக குளித்துட்டு தான் அதற்கு உணவு வைப்பது ரொம்பவும் நல்லது. அதுவும் உணவுன்னு எடுத்தோம்னா அசைவ உணவை தவிர்த்துட்டு சைவ உணவுகளை கண்டிப்பாக வையுங்க. அதுவா எந்த உணவை எடுத்துக்கிட்டு அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனா நீங்களா உங்க கையால அசைவ உணவை வைக்க கூடாது. மேலும் காலையில் தினமும் காகத்திற்கு உணவையும் தாகத்திற்கு தண்ணீரும் நீங்க தானமாக கொடுக்கறீங்க அப்படின்னா அதனால என்ன பலன் ஏற்படும் அப்படின்னா, நம்முடன் இருந்த முன்னோர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க இறைவனடி சேர்ந்த பிறகு, பித்ருலோகம் அடைந்த பிறகும் அவர்களுடைய ஆசி, அவங்களுடைய மறு ஜென்மம் தான் இந்த காகம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறதுங்க. அப்படிப்பட்ட காகத்திற்கு நாம தினமுமே உணவு அளிக்கிறோம் அப்படின்னா பித்ருக்களான நம்முடைய முன்னோர்களின் ஆசி நமக்கு முழுவதுமாக இருக்கும். இப்படி பித்ருக்களின் ஆசி என்பது ஒரு இடத்துல நிறைவாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல எந்த வித விபரீதமான விஷயங்களும் ஏற்படாது. மேலும் பெரிதளவுல தீ விபத்து எதுவுமே ஏற்படாது. உயிர் போகும் அளவுக்கு எந்தவித விபத்தும் ஏற்படாதுங்க. திருட்டு ஏற்படாது. தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, எந்தவித நஷ்டமும் பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் இது போல நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலே அதை முன்னாடியே தடுக்கக்கூடிய சில அறிகுறிகளை நமக்கு கனவு மூலமாகவோ அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவோ சொல்லிக்கொண்டே இருப்பாங்களாம். இது மட்டுமல்லங்க, கெட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் நமக்கு அறிகுறி காட்டுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலும் நல்ல விஷயத்துக்குமே நம்ம வீட்டுல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுது, குழந்தை பிறக்க போகுது, வேலை கிடைக்க போகுது, இது மாதிரியான பல்வேறு விஷயத்திலுமே நல்ல விஷயத்திலும் அதுக்கான வழியையும் நமக்கு காட்டுவாங்க. இது எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே அடிக்கடி நமக்கு சொல்லுவாங்க. இவை அனைத்தையுமே பித்ருக்களின் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டுல இருப்பவர்கள் அனைவருக்குமே அவங்களோட ஆசீர்வாதம் என்பது முழுமையாக கிடைக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு ஒவ்வொரு மாத அமாவாசை திதி அன்றைக்கு நாம அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறையான வழிபாட்டை செய்யணும். மேலும் அவங்களோட மறு உருவமான காகத்திற்கும் நாம உணவு தினமுமே வைக்கணும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திருமணமாகி ரொம்ப வருஷமா ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு புத்திரதோஷம் இருக்குன்னு ஜாதகத்துல ஜோதிடர் சொல்லியிருப்பாரு. அதனால குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும். அந்த புத்திரதோஷம் நீங்குவதற்கு நம்ம முன்னோர்களை வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு திதி கொடுக்கணுங்க. பெரும்பாலான வீடுகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா மாதிரியோ இல்ல தாத்தா மாதிரியோ பாட்டி மாதிரியோ அவங்களோட அத்தை மாதிரியோ இருப்பாங்க. அதற்கு காரணம் அவங்களோட ஆசீர்வாதம் என்றே சொல்லலாம். அதனால புத்திரதோஷம் நீங்குவதற்கு நீங்க காகத்திற்கு தினமுமே உணவு வைங்க. மேலும் காகம் என்பது நவக்கிரகங்களில் சனி பகவானோட வாகனம். சனி பகவான் என்பவர் நாம செய்கின்ற செயல்களுக்கான கர்ம பலனை நமக்குரிய சனி பயிற்சியில சரியாக தரக்கூடியவர். அதனாலதான் அவருக்கு சனீஸ்வரர் என்று சிறப்பு பெயரும் உண்டு. சனி பயிற்சியில ஒரு சிலருக்கெல்லாம் கடுமையான துன்பம், வேதனை எல்லாமே இருக்கும். பல சோதனையையும் வேதனையையும் உடைப்பதற்கும் அதை தாண்டி கடந்து செல்வதற்கும் காகத்துக்கு தினமுமே நீங்க உணவு வச்சீங்க அப்படின்னா அந்த சனீஸ்வர பகவானோட ஆசீர்வாதம் என்பது முழுமையாக கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தால உங்களுடைய கெட்ட கர்ம பலனை தாங்குவதற்கும்
கடந்து செல்வதற்கும் அதனுடைய பாதிப்பை குறைவாக இருப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. சனி கொடுக்கக்கூடிய இதை எவர் தடுப்பார் அப்படின்னு சிறப்பு பெயரும் உண்டுங்க. சனீஸ்வரர் கொடுக்கக்கூடிய விஷயத்தை எவர் வந்தாலும் தடுக்க முடியாது. அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, இல்ல சோதனையாக விஷயமாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே ஒரு சனி பயிற்சி முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க. கெட்ட விஷயம் அந்த சோதனையை யார் ஒருவர் தாங்கிக் கொள்கிறாரோ அவரால் மட்டும் சனீஸ்வரர் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம் மட்டும்தான் அடைய முடியும். இப்படி சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய அனைத்து சோதனைகளையுமே தாங்கிக் கொள்வதற்கு மட்டுமாவது சனீஸ்வரனுடைய அருளும் வேண்டும். நீங்க அவருடைய அருளை பெறுவதற்கு காகத்திற்கு தினமும் உணவு வைங்க. மேலும் தினமுமே தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் தேவையான உணவு வைக்கிறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் உணவு வைப்பது என்பது கடமை. ஆனா வீதியில இருக்கக்கூடிய நாய்களுக்கு தேவையான உணவு வச்சீங்க அப்படின்னா அதனால என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, நாய் என்பது நம்முடைய சாஸ்திரத்துல பைரவருடைய வாகனம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் எல்லா உயிரினங்களுமே மிகவும் நன்றிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய சிறந்த உயிரினம் அப்படின்னு சொன்னால் நாய் என்று சொல்லலாம். இப்படி நாய்களுக்கு தினமுமே உணவு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களை எங்க பார்த்தாலும் அது விடாது. உங்களை சுற்றி சுற்றியே ரொம்ப அன்பாக இருக்கும். சில நேரங்கள்ல உங்களை அறியாம உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட விஷச்சந்துகளை அண்டாமலும் அது வரப்போகுது அப்படின்னா அது உடனே குறைச்சி உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். இது மாதிரி நாய்க்கு கெட்ட அபரிதமான விஷயங்களை அதோட கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சாஸ்திரத்திலே சொல்றாங்க. அதனால உங்களை சுற்றி கெட்ட ஆன்மாக்கள் வருவதை முன்கூட்டியே குலைச்சி உங்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நாய்களுக்கும் தினமுமே நீங்க உணவு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச பாவம் அனைத்தும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக பைரவருக்கு தேய்பிர அஷ்டமினா மிகவும் உகந்தது. அந்த நாள்ல அவருடைய வாகனமான நாய்க்கு நீங்க உணவு வைக்கிறீங்க அப்படின்னா அவருடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். நீங்க செய்கின்ற ஒரு தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அதுவும் சொர்ண பைரவர் இருக்காரு, அந்த பைரவருக்கு உகந்தது தேய்பிரை அஷ்டமி தான். அன்றைய தினத்துல நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களோட தொழிலில் அதிகமான லாபமும் முன்னேற்றமும் அதிகமாக ஏற்படும். அடுத்தது பசு. பசு என்பது நம்முடைய சாஸ்திரத்துல கோமாதாவும் காமதேனுவாகுமாக வழிபடுகிறோம். தேனு என்பது அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் இருக்கக்கூடிய மிகவும் புனிதமான ஒரு தெய்வம். அந்த காமதேனுவின் மறு உருவமாக கருதும் பசுவிற்கு நம்ம உணவு வழங்குகிறோம் அப்படின்னா அனைத்து தெய்வங்களோட அருளும் ஆசையும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். நம்ம செய்த அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும், கிரக தோஷங்கள் நீங்கும், நம்ம குழந்தைகளுக்கான கல்வி அறிவு செல்வம் மற்றும் அனைத்தும் கிடைக்கும். ஏன்னா கல்விக்கான சரஸ்வதியும் செல்வத்துக்கான லட்சுமியும் ஆயுளுக்கான சக்தியும் அந்த காமதேனுவில் இருக்கிறாங்க. மேலும் மும்மூர்த்திகளான மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மா இந்த மும்மூர்த்திகளும் காமதேனுவில் வீட்டிருப்பதால் நாம செய்த அனைத்து விதமான கர்ம பலனையும் நீக்கி நல்ல ஒரு செல்வத்தையும் கொடுத்து உயர்ந்த நிலையை அடைவோம். நாம என்ன வேண்டினாலும் அப்படியே நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. பசு என்பது மகாலட்சுமியின் மறு உருவம், மறு அம்சம் அப்படின்னு சொல்லப்படுவதால பசுவிற்கு நீங்க உணவு அளிச்சீங்க அப்படின்னா லட்சுமி கடாட்சமும் வீட்டில் ஐஸ்வர்யம் மகாலட்சுமியின் அம்சமும் வீட்டுல அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. சிலர் சொல்லலாம் நாங்க பசுமாடு வச்சிருக்கோம், மாட்டு தொழுவம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லது. இருந்தாலும் கோவிலுக்கு நேர்ந்துவிட்ட மாடுகளுக்கு உணவு அளிப்பது என்பது இன்னும் பல நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து சிட்டுக்குருவி. இது பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்கும் ஒரு பறவை. அந்த சிட்டுக்குருவி உங்களோட வீட்டுக்குள்ள வருவது நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சக்தி பெற்ற இந்த சிட்டுக்குருவிக்கு நீங்க தினமும் உணவு அளிக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லது. ஒரு குருவி தினமும் உங்க வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா அந்த வீட்டுல நேர்மறையான ஆற்றல், நேர்மறையான சக்திகள் நிறைந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். சில வீடுகள்ல நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் இருக்குங்க. ஆனா அந்த வீட்டுல சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். அந்த வீட்டுல சோகமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். மேலும் அந்த வீட்டுல தேவையில்லாம கருத்து வேறுபாடுகள், விஷச்சந்துக்கள் இருக்கும். இதுதான் கெட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கெட்ட விஷயங்கள் எந்த வீட்டுல அதிகமாக இல்லாமல் இருக்கோ அந்த வீட்டில் மட்டும்தான் சிட்டுக்குருவிகள் அதிகமாக வரும். அப்படி அதிகமாக சிட்டுக்குருவிகள் வருது அப்படின்னாலே தினமும் அதுக்கு நீங்க உணவும் தாகத்துக்கு தண்ணீரும் வைங்க. சிட்டுக்குருவிகள் உங்க வீட்டுக்கு வருவதன் மூலம் உங்க வீட்டுல நல்ல விஷயம், சுபகாரியம் அதிகமாக நடக்கும். திருமணம் கைகூடி வரும். அப்படி திருமணம் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்க வீட்டுல வாரிசு பிறக்கும். உங்களோட உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். இப்படி பல்வேறு சுப விஷயங்கள் நடப்பதற்காகத்தான் ஒரு அறிகுறியாக நம்மளுடைய வீட்டிற்கு சிட்டுக்குருவி வருகிறதுங்க. அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் உங்களில் எத்தனை பேர் நீங்க தினமுமே இந்த பறவைகளுக்கெல்லாமே நீங்க உணவு வைக்கிறீங்க என்பதை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.